இருக்க பிரியா? மேரேஜ் லைஃப்ல எப்படி போகுது? நல்லா இருக்கேன் ஷாம்லி, நீ எப்படி இருக்கிற? இனி பார்த்தாலே தெரியலையா, ஐடியில் ஒர்க் கிடைச்சிருக்குது எனக்கு. நெக்ஸ்ட் மந்த் மேரேஜ் இருக்கு, அதனால தான் உன்னையும் ஹஸ்பண்டையும் இன்வைட் பண்ணலான்னு வந்தேன்டி. அப்படியா அப்படியா, ரொம்ப சந்தோஷம். மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாங்க? அவங்களும் என் கம்பெனியில் ஐடி ஜாப் தான் பார்க்குறாங்க. நாங்கள் ஃபேமிலி ஐடி ஆயிட்டோம்டி. சரிடி சரிடி, ரொம்ப சந்தோஷம். பரவாயில்ல, ஐடி வேலை பார்த்து ஐடி மாப்பிளையே பிடிச்சிட்டேன். அடடே, இந்த டவுசர் போட்ட பையன் யாரு? வாட் நான்சென்ஸ், நான் பையன் இல்லை பொண்ணு. நீ பார்த்த பொண்ணு மாதிரி தெரியல உங்களுக்கு? ஓ பொண்ணாமா நீ? சரி சரி சரி. நானே என்ன ஆம்பளை பேல வீட்டுக்குள்ளே விட்டுட்டு ரூமுக்குள்ள வச்சு பேசிட்டு இருக்காளேன்னு கோவத்தில் திட்டலான்னு வந்தேன். பரவாயில்ல, நீ பொம்பளை பிள்ளையா? உன் துணி மணி பார்த்த உடனே நான் ஆம்பளை பேர் நினச்சிக்கிட்டேன். ஏய் யாரடி இவங்க இப்படி வந்து பேசிட்டு இருக்காங்க? இவங்களா? இவங்க என் மாமியார் தான், நீ ஒன்றும் தப்பா நினச்சிக்காத. அத்தை, இது என் கல்யாணத்துக்கு வரல, என் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு தைவ. அப்படியா அப்படியா, என்ன இப்படி துணி போட்டிருக்கிறா இவ? அத்தை, அவங்க ஊர்ல இதெல்லாம் சகஜத்த. சரி சரி, என்னவோ போட்டு போட்டும். இப்போ என்ன விஷயமா மேடம் வந்திருக்காங்க? அவளுக்கு அடுத்த மாசம் கல்யாணமா, அதான் என்னையும் பையனையும் கூப்பிடலான்னு வந்திருக்காத்த. ஆமா சி, நெக்ஸ்ட் மந்த் எனக்கும் என்னோட பார்ட்னருக்கும் மேரேஜ். ஷோ நீங்கள் கண்டிப்பாக வந்துடணும், ஃபேமிலியோடு வாங்க. அதனால தான் உங்களை இன்வைட் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன். சரி ஆத்தா வந்துட்டா போது. மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்கவும்? அவரும் என் கூட என் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. அப்படியா அப்படியா, நீ என்ன வேலை பார்க்க? நான் ஐடியில் வேலை பார்க்குறேன் ஆன்ட்டி. ஈட்டியா? அது என்ன ஈட்டி? ஈட்டி இல்லை ஆன்ட்டி, ஐடி ஐடி. ஐடியோ ஈட்டியோ என்ன ஏழவோ. சரி சரி சரி, காபி கீபி போடவா? நோ தேங்க்ஸ் ஆன்ட்டி, நான் காஃபிலாம் குடிக்கிறது இல்லை. அப்போ என்ன குடிப்பிய? கேப்பச்சினோ அந்த மாதிரி தான் குடிப்பேன் நான். காப்பியா? சைனாவா? என்ன காப்பி சைனா? அத்தை அது ஒன்றும் இல்லை, அது ஒரு வகையான காப்பி தாத்த. அது ஒரு வகையான காப்பியா? அது என்ன காப்பி? நம்ம வீட்டில் போடாத காப்பியா அந்த காப்பி? சரி சரி, என்னவோ பேசிட்டு சீக்கிரம் வெளியே வாங்க. சரியத்த சரியத்த. என்னடி இப்படி இந்த மாதிரி ஆளுங்க கூட நீ இருக்கிற? ஏடி என்ன ஆச்சு? அவங்களுக்கு என்ன, அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க? இல்லை இவ்வளோ மட்டமா பேசுறாங்க? என்ன மட்டமா பேசிட்டாங்க? சரி, என்னவோ உன் லைஃப் என்னமோ எனக்கு ஸ்பாயில் ஆன மாதிரி இருக்குது. நீ எவ்வளோ ஸ்டைலிஷான பொண்ணு. என்னை விட நீ தான் ஸ்டைலிஷாக இருப்ப. இப்போ என்னென்னா இப்படி சுடிதார் போட்டுக்கிட்டு மேலே சால் போட்டுக்கிட்டு என்னோட லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அதெல்லாம் இல்லை, எனக்கு இங்கே இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிற. இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? சரி சரி, என்னவோ நீ மறக்காம மேரேஜ் வந்துடு. கண்டிப்பாக உன் ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வா. பட் ஒன் திங், வர்றப்போ கொஞ்சம் நீ நீட்டாக ட்ரெஸ் பண்ணிட்டு வா. நீங்கள் என்னோட இருக்கிறப்போ எப்படி ட்ரெஸ் பண்ணியிருந்தியோ அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு உன் ஹஸ்பண்டையும் அதே மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வா. ஓகேவா? சரிம்மா சரிம்மா, பார்த்துக்கலாமா, நல்லா வரேன். இல்லைன்னா சொல்லு, பெங்களூரில் தான் நம்ம மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அங்கேயே வந்து நான் உனக்கு ட்ரெஸ்ஸில் பர்ச்சேஸ் பண்ணி வைக்கிறேன். உனக்கு கண்டிப்பாக கால் பண்ணுறேன். உன் ஹஸ்பண்டோட சைஸ் சொல்ல, அவருக்கும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். ஓகேவா? சரி தாயி, உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷம் தான் எனக்கு. என்னடி சரி தாயி, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுது. நீ எப்போதும் எப்படி பேசுவ? ஸ்டைலாக அந்த மாதிரி பேச வேண்டியதானே? ஐயோ, இந்த ஊருக்கு வந்து இந்த ஊர் பாஷையே எனக்கு ஒத்துக்குச்சு. தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் என்னால் பேச முடியாது. நீ இந்த மாதிரிலாம் வந்து ஃபங்க்ஷனில் பேசாதடி. இங்கிலீஷில் ஃப்ளூயண்டாக பேசல, அந்த மாதிரி பேசு. சரி சரி, அங்கே வந்து பேசிக்கிறேன். இங்கே பேசுனாங்கன்னா எங்கள் மாமியார் என்ன ஏதுன்னு கேட்பாங்க. சரி, நீ இப்போ என்ன தங்குறியா? இல்லைடா நோடா, எனக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து பத்திரிக்கை வைக்கணும். ஸோ நான் எனக்கே கிளம்பணும். என்னோட ஃபியான்சி வேறு வராங்க. ஸோ என்னால் தங்க முடியாது. நான் இன்னொரு நாள் வரேன். ஓகேவா? என்ன உன்னோட ஹஸ்பண்ட் பார்க்காம போகிறாது ஒன்று தான் வருத்தம். அப்போ ஈவினிங் வர இரு. ஈவினிங் ஒரு 6:30க்கு வந்துடுவாங்க. வந்ததும் மீட் பண்ணிட்டு போகலாம். இல்லைடா நைட் எனக்கு ஃப்ளைட் இருக்குது, பர்ச்சேஸ்லாம் இருக்குது, இன்னும் ஒன்றும் பண்ணல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு பத்திரிக்கை வைக்கணும். ஸோ எனக்கு அந்த வேலை நிறைய இருக்குடா. நீ மறக்காமல் மேரேஜுக்கு வந்துட்டு நான் உனக்கு கால் பண்ணுறேன். ஓகேவா? உனக்கு ஃப்ளைட் டிக்கெட் கூட புக் பண்ணிடுவா? அதெல்லாம் வேணாம், நான் வரேன். சரி, நீ பார்த்து போ. சாப்பிட்டு போறியா? இல்லை தயவு செஞ்சு வேணாம். ஏண்டி, ஏன் சாப்பிடு. ஓகே, எனக்கு ஒயிட் பாஸ்தா தான் பிடிக்கும். ஒயிட் சீஸ் பாஸ்தா இருக்கா? சாப்பிடலாமா? அடியே, இது கிராமண்டி. இங்கெல்லாம் அந்த பாஸ்தா இந்த பாஸ்தாலாம் கிடைக்காது. எங்கள் மாமியார் வெண்டைக்காய் போட்டு புளி குழம்புலாம் வச்சுருக்குறாங்க. கீரை வேணால் பொரிச்சிருப்பாங்க. சாப்பிட்றியா?
அதெல்லாம் நான் எந்த காலத்துல சாப்பிட்டுருக்கிறேன், அதெல்லாம் சாப்பிட முடியாது என்னையால. ஆமாடியம்மோ. சரிம்மா நீ கிளம்பு, நான் உனக்கு கால் பண்றேன், ஓகேவா? ஓகேடா, ஓகே பை. நீ தயவு செஞ்சு ஒரு ரூமையாவது ஏசி மாற்றி. இந்த ஓட்ட வீட்டில் எப்படிதான் இருக்கிறியா நீ? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குறா, அதாண்டா இருக்கிறேன். சரி ஓகே, நான் கிளம்பவா? கார் எங்க இருக்குது, நான் கிளம்புறேன். ஓகே, நீயா டிரைவ் பண்ணிட்டு வந்த? வேறு யாரு டிரைவ் பண்ணிட்டு வருவா? நான் அதை டிரைவ் பண்ணிட்டு வந்தேன். ஓகே பாய், போயிட்டு வரேன்டா. ஓகேடா, மிஸ் யூ. சாச்சா பாய் பாய். கொஞ்சம் மாமியார் கிட்ட நீ பார்த்து இருக்கணும்டி தங்கம். பார்த்துக்கிறேன். அங்கேருந்து மாமியார் முறைக்குது, நீ டக்குன்னு கிளம்பு. என்னடா அம்மா கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன் ஆண்டி. மறக்காம நீங்களும் மேரேஜ்க்கு வந்துருங்க. மாரஸா? அது என்ன மாரஸ்? மாரஸ் இல்ல ஆண்டி, மேரேஜ். மேரேஜ் அப்படின்னா என்ன அளவு ஆண்டி? கல்யாணம். கல்யாணம். உனக்கு தமிழ் நல்லா வருதுல்ல, தமிழ்ல பேச வேண்டியதானே? அத்தைக்கு இதெல்லாம் தெரியுமா? சரி இங்கிலீஷ்ல வலிவி கிளவுற, எனக்கு அதெல்லாம் தெரியுமா தாயி? நீ வரல தமிழ்ல பேச வேண்டியதானே? ஓகே ஓகே, கண்டிப்பாக உங்ககிட்ட தமிழே பேசுகிறேன். நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் என்னோட கல்யாணத்துக்கு வந்துடுங்க, ஓகேவா? இங்கே வரு, ஓகேவானு இங்கிலீஷில் கேட்க. சம்மதமா வந்துடுங்கன்னு சொல்லு. ஓ சாரி, சம்மதமா வந்துடுங்க. சரி சரி. நல்ல இந்த டிவியில் 7 மணிக்கு நியூஸ் போடுவாங்கள்ல, நியூஸு செய்தி 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 வாசிக்கிற மாதிரி பேசுகிற. நல்லா தான் பேசுகிற, ஆனால் நம்ம ஊருக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது. சரி சரி, பார்த்து போயிட்டு வா. காருக்கு டிரைவர் எங்க? டிரைவர் காணும், கார் மட்டும் நிக்குது. நான் தான் என்ஜி ஓட்டிட்டு வந்தேன். நீயும் ஓட்டிட்டு வந்தியா? பரவாயில்லையே, உனக்கு கார்ல ஓட்ட தெரியுமா? சரி சரி, இந்த காலத்து பிள்ளைகளுக்கு இதெல்லாம் தெரிஞ்சாதானே வாழ முடியும். அதுவும் நீ எங்கேயோ பட்டணத்துல படிச்சங்கிற, பட்டணத்துல வேலை பார்க்குறாங்க ஏதோ ஈட்டியில. சரி 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 சரி, பார்த்து போயிட்டு வாமா. ஓகே ஆன்ச்சி. ஏட்டி பிரியா, என்ன உன் ஃப்ரெண்டு வாங்கிட்டு ரகசியமா என்னெல்லாமோ பேசிட்டு இருந்தா? அதெல்லாம் ஒன்றும் இல்லத்த. அப்படி ஒன்று எனக்கு தெரியல, ஏதோ ரகசியமாக உங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசின மாதிரி இருந்தது. அவளுக்கு எனக்கு என்னத்த ரகசியம் இருக்குது? அவள் என்னோட ஸ்கூல்ல இருந்து ஃப்ரெண்டு, காலேஜ்லேயும் ஃப்ரெண்டு, ஒன்றா கம்பெனிக்கு வேலைக்கு போனோம். அதனால அவள் மறக்காமல் என்னை கல்யாணத்துக்கு கூப்பிட வந்திருக்கிறா. கல்யாணத்துக்கு போறியாக்கும்? பார்க்கலாம், அந்த டைமில் என்னன்னு பார்க்கலாம். போறங்கிறன்னு முடிவு எடுத்துறாதங்க. இருக்கிற எருமை மாடு பசுமாடெலாம் யார் பார்க்குறது? எனக்கே முட்டி வலி பா. எனக்கு ஒன்று தெரியும்ல, என் முட்டி எலும்பெல்லாம் தேஞ்சு போய் கிடக்குது. வயசான காலத்தில் என்னால் மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் பார்க்க முடியாது. தண்ணி வைக்கணும், சாப்பாடு வைக்கணும், எல்லாம் வைக்கணும். கை கால் வலி இருக்குது, முட்டி வலி இருக்குது, தலைவலி இருக்குது, இடுப்பு வலி இருக்குது, கால் வலி இருக்குது, பாத வலி இருக்குது. இத்தனை வலி இருக்குது, ஆனால் வாய்க்கு ஒரு வலி வர மாட்டேங்குது பாரு. என்னது? என்ன சொன்ன? ஒன்றும் இல்லத்த, இவ்வளோ பேசாதீங்க, அப்புறம் வாய் வலி வந்துரும்னு சொல்ல வந்தேன். சொல்லுவேன். காதுக்கும் வலி வர மாட்டேங்குது, நல்லா ஒட்டு கேட்குது. என்னது? மறுபடியும் என்ன சொன்ன? ஒன்றும் இல்லத்த, உங்களுக்கு காதுக்கு குழு குழுன்னு இருக்கிற மாதிரி நல்ல எதுவும் ஊற்றி விடுவான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒரு எண்ணெய் ஊற்ற வேண்டாம், தலையில் முளக அரைச்சது போதும். நீ இந்த காதில் கையிலலாம் எண்ணெய் ஊற்ற வேண்டாம். எதுக்கு நான் வலி விழுந்து சாப்பிட்றதுக்கா? கை கால் வலி, முட்டு வலி. அத்தை போதும் இப்போ என்ன உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சூடா சுவையா ஒரு டீ போட்டு எடுத்துட்டு வா. அத்தை உங்களுக்கு சுகர் இருக்குது. அது இருக்கட்டும் கம்முன்னு. உனக்கு மட்டும் என்ன கேட்டுப்போம்? டீ தானே கேட்டேன், கொஞ்சம் சீனியை கம்மியாக போட்டு எடுத்துட்டு வா போ. சரி அத்தை. ஏலே இங்கே வாழ. என்னம்மா, என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி மொட்டை வெயில வெளியே நின்றுகிட்டு இருக்கிற? உன் பொண்டாட்டிய பார்க்க முக்கா டவுசர் இல்ல கா டவுசர்ல ஒரு பொண்ணு வந்துச்சு பாத்துக்கோ. யாருமா? யாரு வந்தா? ஆமா, நீ வேற. நான் ஆம்பளை நினைச்சு உன் பொண்டாட்டிய திட்ட போலான்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா அது ஒரு பொம்பளை பிள்ளை. அவளும் அவ துணியும் ஐய பார்க்கணுமே, சகிக்க முடியாது. தெரியுமா என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் ஓப்பனா சொல்லு. அவளுக்கு கல்யாணமா, உன்னையும் உன் பொண்டாட்டியும் கூப்பிடுறதுக்கு வந்திருக்கா. யாரு? நம்ம சாமிலியா? சாமிலியோ சுவாமிலியோ, அவ என்ன யாவோ ஏதோ ஈட்டியில வேலை பார்க்கலாம். ஆமாமா, அந்த அவதான். சொல்லுமா, என்ன விஷயம் சொல்லு. அவ சொல்லுதா உன் பொண்டாட்டி கிட்ட. எத்தனை திருப்பு தான் இழுப்ப? என்ன விஷயம்னு சொல்லுமா. நான் ரொம்ப பொல்லாத மாமியாலாம். இந்த ஊரு ரொம்ப பட்டிக்காடு ஊரா. நான் ரொம்ப பொல்லாத மாமியாலாம். புருஷனை கண்டிப்பா மாமியாட்ட இருந்து பிரிச்சு கூட்டிட்டு போயிருன்னு சொல்றாடா. அந்த பொண்ணு நல்ல பொண்ணுமா, அப்பெல்லாம் சொல்லாதுமா. ஆமா, நீதான் மெச்சுக்கணும். உன் பொண்டாட்டி நல்ல துணி, இந்த துணியை போடுறதுக்கு இந்த பேண்ட் சட்டையை போடுறேன்னு திட்டிட்டு இருக்கேன். இன்னும் பேசனா போடு, லோசனா போடுங்கிறா. இதையே அவுத்து போட்டு போய் சொல்லுதா. அவளை மாதிரி தொடக்கி டவுசரு மேலே ஒரு பனியனை போட்டு திரிய சொல்லுதா.
அம்மா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் அவங்கவுங்க போடுறாங்க இதுல என்னமா இருக்குது? போட பொசக்கட்ட பேல. உன் பொண்டாட்டில இந்த மாதிரி துணியை போட்டானா இந்த வீட்டுல இருக்க கூடாது பாத்துக்க. சரிம்மா சரிம்மா சரிம்மா. சொல்லிட்டேன், உன் பொண்டாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு நீ அந்த கல்யாணத்துக்கு போனன்னு வச்சுக்க, நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பி போயிருவேன். சரிம்மா அந்த நேரத்துல பாத்துக்கலாமா? பொண்டாட்டியும் புருஷனும் பேசி வச்சு சொல்லுவேலோ அந்த நேரத்துல பாத்துக்கலாம். அவளும் அப்படித்தான் சொல்லுதா, நீயும் அப்படித்தான் சொல்லுதே. என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? இன்னும் நினைக்கலாமா? போகக்கூடாதுன்னா போகக்கூடாது, சரியா? உன் பொண்டாட்டிட்டு சொல்லி வை. சரிம்மா சரிம்மா நாங்க போல. என்னைய பத்தி என் வீட்டுக்குள்ள வந்து என் மருமகிட்டயே என் ரூமுக்குள்ளே வந்து நான் தப்புங்கிறா, நான் பொல்லாதவங்கிறா. என்னைய விட்டு நீ என் மறுவழி பிரிக்கி பார்க்கா. அவ கல்யாணத்துக்கு என் பிள்ளையும் என் மறுமொழியும் அனுப்பணும். சென்மத்துல நடக்காது. கொண்டாடிட்டு சொல்லி மிரட்டி வை. அவ கல்யாணத்துல போகக்கூடாது. இல்லை வர உங்களுக்கு 2 பேரும் கல்யாணத்துக்கு துணிமணி எடுக்கிறாளாம். துணிமணி அவ துணிமணியை அத்திய வச்சு கொளுத்திருப்பேன். சரி, பாவமேனு ஒரு பொம்பளை பிள்ளைகிட்ட எதுக்கு நம்ம வாய வைக்கணும்னு விட்டுட்டேன். தாயே அப்படி இப்படி எதுவும் பண்ணிடாத. நாங்க கல்யாணத்துக்கு போல ஒன்னத்துக்கும் போல. நீ போய் தூங்கு போ. ஆமா, தூக்கம் ஒண்ணு கேடு. என் வீட்டுக்குள்ள வந்து ஒருத்தி என்னைய பத்தி பேசிட்டு போயிருக்கா. டேய், நீயும் பொண்டாட்டி கல்யாணத்துக்கு போனீங்கன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். அவ்வளவு பத்திரகாளியா மாறிடுவேன். பத்திரகாளியா. என்ன ஆச்சு இந்த அம்மாவுக்கு? சும்மாவே இருக்காது. ஃப்ரெண்டு வந்ததும் பத்தி சொல்லிட்டு போறாங்க அம்மா. என்ன சொன்னாங்க? கல்யாணத்துக்கு நம்ம போக கூடாதான். ஓ, கல்யாணத்துக்கு நம்ம போக கூடாதா? என் ஃப்ரெண்டு வந்தாங்க, மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினாங்க. சரி, நான் விட்டுட்டேன். இப்போ என்ன நான் அங்க போக கூடாது இங்க போக கூடாதுங்கிறாங்க? சரி, வீட்டுல பெரியவங்க நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம போகாம இருந்தா என்னவா? அப்படியே விட முடியாது. இது என்னோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பத்தி. என் ஃப்ரெண்டு என்னை பார்க்க வந்திருக்கிற. அது என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு, காலேஜ் ஃப்ரெண்டு, வேலையிலேயே அவன் எனக்கு ஃப்ரெண்டு. சரிம்மா, பெரியவங்க சொல்றாங்க கேட்கலாம். ஆஹா, அதெல்லாம் முடியாது முடியாது. நம்ம அவ கல்யாணத்துக்கு போறோம். அது ஒரு வாரத்துக்கு முன்னாடியே போறோம், சரியா? முன்னாடி சொல்லிட்டு போறாய் பத்தியா? இவ்வளவு நாள் வந்து புள்ள பூச்சி மாதிரி இருந்தா அவ ஃப்ரெண்டு வந்து பேசுனது, இவ வந்து கொடுக்காவளி மாதிரி மாறிக்கிட்டா. இதுக்குத்தான் சொல்றேன், அவள மாதிரி ஆளுகளை வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. நீ போன கண்டமாயிருவேன். நீங்க வரல, உங்களை நான் கண்ட பண்ணிடுவேன். என்னடா என்னடா? ஐயோ, என்னால முடியல.